நம்ம பார்க்குற இடம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர். நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரில் நுழையும் போது நம்ம வலது பக்கம் போனோம்னா ஆண்டாளுடைய நந்தவனம் இருக்கும். அப்படியே நேராக போனால் வடபத்ர சாயனம், அவருடைய பெருமாளுடைய அனந்த சயனம் அந்த கருவறை இருக்கும். இது வந்து ஆண்டாளுடைய கருவறை. இப்போ வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஃபோட்டோஸில் அடோடு கிடையாது. ஆனால் உள்ளே நுழையும் போதே கேமரா வாங்கி வச்சிடுறாங்க. ஆச்சரியமாக போச்சு, எனக்கு கஷ்டமாக போச்சு. அதுக்கப்புறம் சரி, வெளியில் நம்ம வரும்பொழுது நடந்து வருகின்ற பொழுது அங்கே இருக்கிற உங்களுக்கு அந்த ஸ்டால்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது கோபுரம் வந்து ஆண்டாளுடைய கோபுரம், அதாவது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் புக்கில் இருக்கிற அந்த கோபுரம். அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்டாளுடைய நந்தவனத்தினுடைய கோபுரம், அதுக்கப்புறம் வடபத்ர சுவாமியினுடைய கோபுரம், 3 கோபுரம் அழகாக வந்து ஒரு காதி ஸ்டாலில் வச்சுருந்தாங்க. பெருமாள் அழகாக வந்து பாக்ஸில் வச்சு நல்லா ஜிகு ஜிகு ஜிகுன்னு வச்சுருந்தாங்க. அதையே அப்படியே பார்த்துட்டே நம்ம ரொம்ப அழகாக இருந்துச்சு. தாயாரோட பெருமாள் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க காதியில் வந்து அவங்களே பண்ண உங்களுக்கு பனை ஓலையில் பின்னின வந்து ஒரு கட்டில் இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இதை நான் பார்க்குறேன். ஏன்னா இது எங்ககிட்ட இருந்துச்சு. எங்கள் பாட்டி மாமியார் இந்த காட்டில் படுத்திருப்பாங்க. அந்த வந்து இது மாதிரி வயல் பின்னாமல் பனை ஓலையில் பின்னிருப்பாங்க. அதை ரொம்ப அதிசயமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதை பார்க்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது என்னுடைய பாட்டியோட மாமியார்னால் பாருங்க. நான் அப்போ பார்த்து சின்ன வயசில் பார்த்து எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. சரி, அதை அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டிகிட்டு இருக்கேன். அப்படியே நடந்து வரும்போது ஒரு இடத்துல பாபா அப்படியே பெரிய வந்து ஃபோட்டோ ஃப்ரேமு நம்மளை பார்த்து அப்படியே கூப்பிட்ற மாதிரியே ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே பாபாவை கிட்ட க்ளோஸ்அப்பில் போய் பார்த்துட்டு அவர் அப்படியே ஒரு மேலேருந்து கீழே வரலாம் அப்படியே ஒரு வீடியோ எடுத்தாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. டக்குன்னு பாபாவை பார்க்கும்போது ஆண்டாள் கோயிலில் ஒரு தூணில் சாத்தி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம தள்ளி போனால் ஒரு இடத்துல நாங்கள் சுக்குமல்லி காப்பி குடிப்போம். அங்கே வந்து உங்களுக்கு உளுந்தங்களி எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். புட்டு மாவும் நல்லா இருக்கும். முடக்கத்தான் இலையில் முருங்கைக்கீரை இலை மிக்ஸு அப்படின்னு நிறைய வச்சுருப்பாங்க. தோசை மிக்ஸு, முடக்கத்தானும் கம்பு மிக்ஸும் வச்சுருப்பாங்க. அதையும் வாங்கிட்டு நேராக வெளியில் வந்தால் ஃபுல்லாக நம்ம பிளாஸ்டிக் வயர் கூடைங்களா இல்லை பின்ன பூக்குடைகள் ரொம்ப அழகழகாக இருக்கும். ஆண்டாள் கோயிலில் வந்து பெரியாழ்வார் மூங்கில் கூடையில் தான் வந்து பூ எடுப்பார். இதை வெளியே பிளாஸ்டிக் கூடையாக வச்சுருந்தாங்க. அழகாக இருந்துச்சு. கிளி ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய ஆண்டாள் கிளிகள், ஆண்டாளுடைய உருவ சிலைகள் அழகாக இருந்துச்சு. அதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்கடேஸ்வரா பால்கோவா தானே தேடுவோம். அதை தேடி கண்டுபிடிச்சி போய் பால்கோவாவை வாங்கிட்டு நம்ம நேராக ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு. குலதெய்வம் கோயிலுக்கு போய் புரட்டாசி மாதம் சாமி கும்பிட்டதுனால அப்படியே ஆண்டாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. உள்ளே எல்லாம் வந்து ஃபோட்டோ அலோடு கிடையாது, அதனால் எடுக்க முடியல. ஷாப்பிங் மட்டும் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கேன். இந்த வெங்கடேஸ்வரா பால்கோவா.